என் கனவை சிதைத்து விட்டார்கள். தமிழ் சினிமாவோட முன்னணி இயக்குநர்களில் ஒருத்தரான விக்னேஷ் சிவன் சமூக வலைதளங்கள் பக்கத்தில் போட்ட இந்த ஒரு பதிவு இப்போ ஒட்டுமொத்த கோலிவுட்டையே அதிர வச்சிருக்கு. பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அனிருத் இசையமைப்பில் எக்கச்சக்க எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆன லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துக்கு என்னாச்சு, ஏன் விக்னேஷ் சிவன் இவ்வளவு வேதனையா பேசியிருக்காரு? 100 கோடி ரூபாய் கிளப்ல அசால்ட்டா பிசினஸ் செஞ்ச பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த படம் சறுக்கலா? நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் இந்த படத்துக்கு பாக்ஸ் ஆபீஸை காலி பண்ணிச்சா? டைட்டில் சர்ச்சை, ப்ரொமோஷன் சொதப்பல், தியேட்டர் ஓனர்களின் குமுறல், இந்த படத்துக்கு பின்னாடி நடந்த முழு உண்மைகளையும் தமிழ் சினிமாவோட ஒரு அதிர்ச்சியான மறுபக்கத்தையும் இந்த வீடியோல ரொம்பவும் டீடைலா பார்க்க போறோம். விக்னேஷ் சிவன் இயக்கத்துல 7 கிரீன் ஸ்டுடியோ மற்றும் ரவுடி பிக்சர்ஸ் இணைந்து தயாரித்த படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி LIK. இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி கூடவே SJ சூர்யா, சீமான் ஒரு பெரிய எனர்ஜெட்டிக் காம்போவே நடிச்சிருந்தாங்க. ஏன் இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய ஹைப் இருந்ததுன்னா, பிரதீப் ரங்கநாதனோட முந்தைய படங்கள் எல்லாமே 100 கோடிக்கும் அதிகமா வசூல் சாதனை படைச்சிருந்தது. இயக்குனரா அறிமுகமான கோமாளி படமும் ஹிட். அடுத்து அவரே ஹீரோவா நடிச்சு இயக்கிய லவ் டுடே படமும் 5 கோடி பட்ஜெட்ல உருவாகி 100 கோடிக்கும் மேல வசூல் செஞ்சு இண்டஸ்ட்ரியே மிரள வச்சது. அதனாலேயே பிரதீப் படம்னாலே மினிமம் 100 கோடி கேரண்டி, தியேட்டருக்கு யூத் ஆடியன்ஸ் ஓடி வருவாங்க அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட மார்க்கெட்ல உருவானது. ஆனா எல்லாரோட எதிர்பார்ப்பையும் தலைகீழா மாத்தி பிரதீப்போட நடிப்புல 100 கோடி வசூலை எட்டாத முதல் படமா இந்த LIK அமைஞ்சிருக்கு. விக்னேஷ் சிவன் அனிருத் காம்பினேஷனாலே தமிழ் சினிமாவில் ஒரு தனி மவுஸ் உண்டு. நானும் ரவுடி தான், காத்துவாக்கில் 2 காதல்னு இவங்க 2 பேருமே சேர்ந்த மியூசிக்கல் எப்பவுமே எக்கச்சக்க ஹிட்டுகள் கிடைக்கும். அது போல இந்த படத்துக்கும் அனிருத் தான் இசையமைச்சிருக்காரு. விக்னேஷ் சிவனுக்கும் இது ஒரு முக்கியமான கம்பேக் படம். உண்மையா சொல்லணும்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இயக்குனர் விக்னேஷ் சிவன் பயங்கர நம்பிக்கையோடு இருந்திருக்காரு. இந்த படம் கண்டிப்பா 300 கோடி ரூபாய் வசூல் செய்யும்னு அவர் எதிர்பார்த்ததா அவரே சமீபத்து பேட்டியில சொல்லியிருந்தாரு. படத்தோட இறுதி முடிவு அவருக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்தாலும் இந்த படம் வெளியானதே எனக்கு பெரிய பிளாக் பஸ்டர் மாதிரி தான். இந்த அனுபவத்துல நான் இருந்து நிறைய கத்துக்கிறேன், தொடர்ந்து கத்துக்கிட்டே இருப்பேன்னு அப்படின்னு ரொம்பவே மெச்சூர்டா பேசியிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் சோசியல் மீடியாவில் நெகட்டிவிட்டி அதிகமாகி அந்த அதிர்ச்சியான பதிவு வெளியானது. ஆனா இந்த படம் தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சரி, வந்ததுக்கு அப்புறமும் சரி, விக்னேஷ் சிவனுக்கு ஏகப்பட்ட சவால்கள் இருந்தது. முதல் முறையா இந்த படத்துக்கு LIC அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த டைட்டிலுக்கு இந்தியன் ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான LIC தரப்புல இருந்து சட்ட ரீதியான பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. கோர்ட்டு கேஸ்னு போய் பல போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த பேரை LIKன்னு மாத்தினாங்க. இந்த டைட்டில் சர்ச்சையினாலேயே படத்தோட ரிலீஸ் தேதியில பெரிய தாமதம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம படத்தோட மார்க்கெட்டிங் மற்றும் ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியும் எதிர்பார்த்த அளவுக்கு யூத் ஆடியன்ஸுக்கு சென்றடையலையோன்னு பெரிய விமர்சனமும் சினிமா வட்டாரத்தில் இருக்கு. இவ்வளவு சவால்களையும் தாண்டி வந்த படத்துக்கு தான் இப்ப நெகட்டிவ் ரிவ்யூஸ் பெரிய அடியா மாறி இருக்கு. பேட்டியில பாசிட்டிவா பேசினாலும் மனசுக்குள்ள இருந்த வேதனைய விக்னேஷ் சிவன் சமூக வலைதளங்கள் பக்கத்துல கொட்டி தீர்த்திருக்காரு. என் கனவை சிதைத்து விட்டார்கள் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இணையதளங்கள்ல பரவக்கூடிய அநீதி எதிர்மறை விமர்சனங்கள் காரணமா லட்சியத்தோடு வர இயக்குநர்களோட கனவுகள் பயங்கரமா பாதிக்கப்படுது. இந்த நெகட்டிவ் விமர்சனங்கள் பார்வையாளர்களை தியேட்டருக்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்துது அப்படின்னு ஆதங்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த LIK படத்தை உருவாக்குறதுக்கும் அதை ரிலீஸ் பண்றதுக்கும் எனக்கு மிகப்பெரிய போராட்டமா இருந்தது. பல சவால்களை கடந்து படம் ரிலீஸ் ஆன நிலையில இது இப்படி முடிவடைஞ்சதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. விக்னேஷ் சிவன் சொல்ற இந்த நெகட்டிவ் ரிவ்யூ விஷயம் வெறும் இயக்குநர்களோட கனவை மட்டும் சிதைக்கிறது இல்ல, பல கோடி ரூபாய் முதலீடு செஞ்ச தயாரிப்பாளர்கள், தியேட்டர் ஓனர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களோட வாழ்வாதாரத்தையும் சேர்த்துதான் பாதிக்குதுன்னு தியேட்டர் வட்டாரங்கள்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா காலகட்டத்தில் படம் ரிலீஸ் ஆன முதல் காட்சியோட இடைவெளியிலேயே படம் மொக்க, டைம் வேஸ்ட்னு நெகட்டிவ் கருத்துக்கள் பயங்கர வேகமா பரவ ஆரம்பிச்சிடுது. இது டிக்கெட் புக் பண்ணலாம்னு இருக்கிற ரசிகர்களையும் யோசிக்க வைக்குது. ஆனா இன்னொரு பக்கம் சினிமா ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, படம் உண்மையிலேயே மக்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த நெகட்டிவ் ரிவ்யூவாலும் அதை தடுக்க முடியாது, மவுத் ஆஃப் டாக் மூலமா படம் கண்டிப்பா ஜெயிச்சிடும் அப்படின்னு மாற்று கருத்து வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சினிமாவில் பல படங்கள் நெகட்டிவ் ரிவ்யூஸை தாண்டி ஜெயிச்சதையும் மக்கள் சுட்டி காட்டுறாங்க. ஆனா இந்த வேதனைக்கு நடுவுலையும் விக்னேஷ் சிவன் தனக்கு தானே ஒரு ஆறுதலையும் சொல்லியிருக்காரு. சினிமா வரலாற்றில் ஆரம்பத்துல தியேட்டர்களை சுமாரா வரவேற்பு பெற்று அதுக்கப்புறம் பின்னாடி மாபெரும் சிறந்த கல்ட்டு படங்களா கொண்டாடப்பட்ட எத்தனையோ படங்கள் இருக்கு. அதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு முடிச்சிருக்காரு. விக்னேஷ் சிவனோட இந்த பதிவு இப்போ சோசியல் மீடியால செம வைரல் ஆகி ரசிகர்கள் மற்றும் சினிமா உலகினர் மத்தியில் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. நெகட்டிவ் ரிவ்யூஸ் உண்மையிலேயே படங்களை காலி பண்ணுதா, இல்ல மக்கள் நல்லா இருந்தா பார்க்க தான் செய்யறாங்களா? லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம லோகன் டாக்கீஸ் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சினிமா டாக்கீஸ் எப்போதுமே லோகன் டாக்கீஸ். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய்.